உண்மையை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் எந்த ஒரு தெய்வமும் யாரையும் கெடுதல் செய்யாது. பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய பிதுர் தெய்வங்களாக இருந்தாலும் கெடுதல் செய்யாது. கோடிக்கணக்கான தெய்வங்கள் இருக்கிறது. இவைகள் எல்லாம் கருணையின் அடிப்படையில் உலகத்தில் உருவாக்கப்பட்டவை அல்ல, உருவானவை. இந்த உலகத்தில் மனிதர்கள் சுகமாக நலமாக வாழ வேண்டுமானால் நம் கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ ஆனந்த அதிர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் பெற்ற அன்பு தெய்வங்கள் நிறைய இருக்கு. அந்த வகையில் நாம் ஆன்மீகத்தை சரியாக புரிந்து கொள்வதில்லை. கஷ்டம் வந்தால் கடவுளை தேடி போவது, ஒருவேளை இடைவிடாது இறைவனை வணங்கி கொண்டே இருக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். திடீரென்று நமக்கு வரக்கூடாத ஒரு துன்பம் வந்துவிட்டது அப்படின்னா உடனே நாம் என்னன்னு சொல்லுவோம்? இந்த கடவுளை கும்பிட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை, விழுந்து விழுந்து சாமி கும்பிட்டோம், டெய்லி போனோம், கைவிட்டு சேர்ப்பாங்க. நமக்கு புரிதல் ரொம்ப குறைவு. மனிதனை ஒழுக்கமாக தர்மத்தின் பாதைகளை அழைத்து போவதற்கு நம்முடைய மூதாதையர்கள் நமக்கு ஆன்மீகத்தையும் தெய்வீகத்தையும் வாழ்க்கை முறையோடு தந்திருக்கிறார்கள். ஒழுக்கம், ஒரு விதி, ஒரு கட்டுப்பாடு. மனிதனை மனிதனாக மாற்றுவதற்கு ஏற்ற மிகச்சரியான முயற்சி தான் இந்த தெய்வீக வழிபாடு. மிருகத்தன்மையிலிருந்து மனிதனை மீட்டெடுக்க, மனிதர்களுக்குள் மனிதனே ஒரு அழிவு தரக்கூடியவனாக ஆகிவிடக்கூடாது என்பதற்காக உருவாக்கப்பட்டது இந்த வழிபாடு. அந்த வகையில் இந்த வராகி அம்மன் வழிபாடு எப்படி என்றால், வாராகி என்பவள் யாழ். இது எந்த தெய்வம்? பார்ப்பதற்கு கொடூரமாக கோரமாக இருக்கிறது. பன்றியின் வடிவத்தோடு இருக்கிறது. பன்றி முகம், உடல் எல்லாம் மனித உடல், முகம் மற்றும் பன்றியின் வடிவம். இந்த வாராகி அப்படி என்ன செய்து விடுவாள்? வாராகி எல்லாம் செய்வாள். வாராகி அம்மன் படத்தை வீட்டில் வைத்து வணங்கலாமா? தாராளமாக வணங்கலாம். பூமாதேவியின் கருணை வடிவம். நீங்கள் இந்த பூமி இருக்க, நீங்கள் சுகமாக நடக்கிறீங்க, தங்குறீங்க, வாழ்கிறீங்கல்ல, இந்த வீட்டுக்கு, இந்த பூமிக்குரிய கருணை தெய்வம், பொறுமையின் ஒரு வெளிப்பாடு. வீடுகளில் நிறைய குற்றம் இருக்குது, குறை இருக்குது, தீர்க்க முடியாத பிரச்சனை இருக்குது. வாடகை வீட்டில் குடியிருக்கிறோம், போகத்துக்கு போய் குடியிருக்கிறோம், இல்லை ஒரு கடையை வச்சு நடத்துகிறோம், ஒரு வியாபார நிறுவனத்தை வச்சு நடத்துகிறோம், 10 பேர் வேலை பார்க்குறோம், 50 பேர் வேலை பார்க்குறான், 100 பேர் வேலை பார்க்குறான். அப்படின்னா இந்த மாதிரி இடங்களில் உள்ள இயற்கை குற்றங்கள் செயற்கையாக நம்ம உருவாக்கிக்கிட்டோம். சில குறைகளை, வாஸ்து குறைபாடு, இல்லை நம்ம பூமி வாங்கியிருக்கோம், அந்த பூமியில் ஏற்கனவே ஏதோ சரியில்லைங்கிறாங்க. அப்போ அந்த குறைகளை எல்லாம் எப்படி சரி செய்வது? அப்போ நம்முடைய இந்து மதத்தில் சாக்த வழிபாட்டில் இந்த வாராகி அம்மன் வழிபாடும் ஒன்று. லலிதா திரிபுர சுந்தரி, யோகமாயா புவனேஸ்வரி, இது போன்ற தேவதைகளினுடைய படைத்தலைவியாக நம்முடைய சாக்த சமயம் சொல்கிறது. இந்த வராகி அம்மனை வணங்கி வழிபட்டால் நமக்கு எதிரிகள் தும்சம் செய்து விடுவாளாம், எதிரிகளை பந்தாடி விடுவாள். வாராகி அம்மனால் வீட்டில் உள்ள கணவன் மனைவி உறவுகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் சரியாகும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாமல் இருக்கிற பிரச்சனைகள், நமக்கு எதிரிகள் வேறு எங்கே இருக்கிறார்கள்? அக்கம் பக்கம் உள்ளவர்களா எதிரிகளா? நம்முடைய புரிதல் குறைவு. நம்மிடத்தில் மிருகத்தன்மை அதிகமாக இருக்கிறது. காமம், குரோதம், லோபம், மதம், ஆச்சரியம், இந்த மாதிரி கெட்ட குணங்கள் எல்லாம் நம்மளிடத்தில் இருக்கிறது. நாமும் சில நேரம் மனிதர்களாக இருக்கிறோம், சில நேரம் அடுத்தவர்களை பழிவாங்குகிற எண்ணங்கள் நமக்கு வருது. இந்த எண்ணங்களை கொன்று குவிக்க வேண்டும். நமக்குள் இருக்கிற எதிரிகளை அழிப்பதற்கு வாராகி வழிபாடு பெரும் உதவியாக இருக்கிறது. வீடு கட்ட வேண்டும், வீடு கட்டி பாதியில் நிற்கிறதா, வராகி அம்மனை வழிபடலாம். ஒரு வீடு, வாடகை வீட்டில் குடியிருக்கிறீர்கள், அது வீட்டில் வாஸ்து சாஸ்திரப்படி சரியில்லை, கொஞ்சம் ஒரு உருவப்படத்தை வாங்கிட்டு வந்து வீட்டில் கன்னி மூலையில் வடக்க பார்த்து ஒரு நெய் தீபம், ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றலாம் வராகிக்கு. வராகி கருணையே வடிவமானவள்.
குறிப்பாக பெண்களுக்கு பட்டாடையை கொடுப்பவள் அவள் தான். பெண்கள்லாம் பட்டாடை உடுத்துறீங்கள, அந்த ஆடையை கொடுப்பவள். ஒரு பெண் பூ பெய்துகிறாள்னு வச்சுக்கோங்க, பெரிய மனுஷி ஆயிட்டா, ஏஜ் அட்டன் பண்ணிட்டான்னா, அந்த காலத்தில் குறுக்க உலக்கையே போட்டு வச்சுருப்பாங்க. அந்த உலக்கை வராகியினுடைய ஆயுதம். ஏறு ஊட்டுகிற கலப்பை இருக்கிறதே, அதுவும் வாராகியின் ஆயுதம். முரம் இருக்கிறதே வராகியினுடைய சின்னம். அப்போ பெண்களுக்கு இவள் எவ்வளவு காவலாக இருக்கிறாள். ஆகையினால வராகி அம்மன் படம் பார்க்கறதுக்கு ஒரு உக்கிரமான தோற்றம், ஆனால் இவள் காட்டுப்பன்றியின் உருவத்தை உடையவள். நீங்கள் உடனே நினைப்பீங்க, இந்த ரோட்டில் பண்ணி திரியுதே, சாக்கடையில் இருந்துக்கிட்டு அதிலே ஒன்றுக்கு போயிட்டு அந்த தண்ணியை குடிச்சுக்கிட்டு பீயை தின்னுட்டு கழிவுகளை தின்னுக்கிட்டு இருக்க அந்த பன்றியோடு நீங்கள் சர்வசாதாரணமாக ஒப்பிட்டு விடுவீர்கள். அப்படிலாம் கிடையாது. காட்டு பன்றி பழமெல்லாம் சாப்பிடாது. தங்களுடைய கூரிய கொம்புகளால் பூமியை குத்தி கிளறி பூமிக்கு அடியில் இருக்கிற ஆழமான கிழங்கு வகைகளை அது அழகாக சாப்பிடும். அதனால் காட்டுப்பன்றி உருவம். அதனால் இது ஒரு சப்த மாதாக்கள், கன்னிமார் வழிபாடு, சப்த கன்னிமார். கிராமங்களில் 7 கல்லை பிடிச்சி வச்சு சாமியை கும்பிடுவாங்க. அந்த கன்னிமார் வழிபாட்டிற்குரிய தெய்வம் இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கன்னிமார்களில் ஒருத்தி. அதனால் வராகி அம்பாளை வழிபடுபவர்களுக்கு நோய், எதிரி, கடன், வம்பு வழக்குகள், பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. எப்படி வழிபடணும்? ரொம்ப எளிமையானது. ஃபோட்டோ வைக்க முடியல, ஃபோட்டோ கிடைக்கல, ஒரு நல்ல விளக்கை வாங்கி தனிப்பட்ட இடத்துல வச்சு அதை நீங்கள் வராகி பேரை சொல்லி, வராகி தேவியை இந்த விளக்கில் நீ எழுந்தருள வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி ஓம் ஓம் அருள் தரும் வாராகியே போற்றின்னு சொல்லலாம். எளிமையாக 108 முறை சொல்லி வணங்கலாம். அவளுக்கு ஏதாவது ஒரு நைவேத்தியம், செவ்வரளி பூவை அவளுக்கு சூட்டலாம். ஒரு கிழங்கு வகைகளை நைவேத்தியம் பண்ணலாம். அதற்கப்புறம் கருப்பு உளுந்தால் செய்யப்பட்ட ஒரு பண்டத்தை வைக்கலாம். இப்படி ஒரு அச்சு வெள்ளத்தை வைக்கலாம். வாராகி அம்மனுக்கு ஒரு அச்சு வெள்ளத்தை வச்சு டெய்லி வழிபடலாம். இந்த வாராகி அம்மன் பிறந்ததே ஆடி மாதத்தில் தான் பிறந்திருக்கிறார். அதனால் நமக்கு எதிரிகள் தொல்லைகள்லாம் நீங்கும். காரணமே இல்லாமல் ஒருத்தர் நமக்கு இடைஞ்சல் பண்ணிக்கிட்டே இருக்கான். இந்த அம்மாவை மனமுருகி பிரார்த்தனை பண்ணி, அம்மா நான் எந்த துன்பமும் பண்ணலை, அவனுக்கு எந்த தவறும் பண்ணலை, அவன் தவறாக புரிந்து கொண்டு எங்களுக்கு தொந்தரவு பண்ணுறான் அப்படின்னா, நம்ம பொண்ணு ஒரு பையன் துரத்திக்கிட்டு வர்றான், நான் பக்கத்து வீட்டுக்கார ஆம்பளை நம்மளை மீது காம பார்வை பார்க்குது, நம்மக்கிட்ட வாங்கின கடனை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அடிக்கடி ஏதாவது ஒரு தொந்தரவு வருதுன்னா, ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு பெண் இந்த வாராகி தேவியை நினைத்து வணங்கி வழிபட்டால் அந்த எதிரிகளை மனமாற்றம் அடைய செய்து விடுவாள். எதிரிகளை அழிப்பதல்ல அவள் நோக்கம். அவர்கள் உங்கள் பாதை பக்கமே வரமாட்டாங்க. கண்ணீர் விட்டு கதறி அழுது தொழுது வணங்கி வழிபாடு செய்தால் வெற்றி உண்டாகும். ஆபத்துக்கள் விலகும். நமக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும், நமக்கு ஒரு தைரியம் வரும். வீடுகளில் இருக்கக்கூடிய செய்வனை கோளாறுகள், ஏவல், பில்லி, சூனியம் இது போன்றவைகள் இருந்தால் அந்த வராகி தேவிக்கு வழிபாடு செய்யும்போது நீங்கும். அவள் ஆதிபராசக்தியினுடைய அம்சம். பாருங்க, ஆடி மாதம் வளர்பிறை பஞ்சமி திதியில் ஆயில்ய நட்சத்திரத்தில் தான் அந்த அம்மா அவதரித்திருக்கிறார். இந்த அம்மாவுக்கு பிடித்த நிறம் நீலம், கருப்பு, பவள நிறம், நீல சங்கு பூக்களும் கருந்துளசியும் வில்வமும் அன்னைக்கு ரொம்ப பிடிக்குமா. அதனால் அவளை பௌர்ணமி அன்னைக்கு வணங்கி வழிபாடு செய்யலாம். பஞ்சமி திதி என்று வழிபாடலாம். அது வளர்பிற பஞ்சமியாக இருக்கலாம், தேய்பிற பஞ்சமியாக இருக்கலாம், அஷ்டமியிலே வணங்கி வழிபாடு செய்யலாம். அதனால் அவளை அதிகாலையில் 6 to 7 ஒரு நேரம் வணங்கி வழிபடலாம். இல்லது இரவு 8 to 9 வணங்கி வழிபாடு செய்யலாம். அதனால் எருமை தயிர், தேன் கலந்த மாதுளை, அன்னாச்சி பழம், சிகப்பு கரும்பு, ஆமை வடை இதெல்லாம் அம்பாளுக்கு ரொம்ப பிடிக்கும், பருப்பு வடை. அதனால் வராகி எண்ணெயை வழிபடுவதற்கு குழந்தைகளுக்கெல்லாம் வாக்கு பலிதம் உண்டாகும். அதே போல் ஒரு தேன்பாட்டில் எடுத்து 1008 தடவை கையை மூடிக்கிட்டு ஓம் வம் வராகி நமக அப்படின்னு ஒரு 1008 தடவை சொல்லுங்கள். அப்புறம் அந்த தேனை எடுத்து பிள்ளைய நாக்கில் எழுதுங்க. நல்லா படிக்கும். மாந்திரிக தோஷங்கள் அகலும். இப்போ தொழில் வியாபார இடத்துல தொழில் படுத்து கிடக்கு அப்படின்னா
வராகி அம்மனுக்குன்னு கிரி எந்திரம்னு ஒரு எந்திரம் இருக்குது. அந்த எந்திரத்தை வாங்கி கடையில் மாட்டி நீங்கள் விளக்கு பொருத்தி பூ சாத்தி வழிபாடு பண்ண தொழில் வியாபாரம் வாடிக்கையாளர்களை அது வசீகரிக்க செய்யும். அதுபோல் எதிர்பாராத விபத்துக்கள், ஒரு வில்வ இலையில் வாராகி காப்புன்னு எழுதி ஒரு தாயத்துக்குள்ளே அடைச்சி நீங்கள் போட்டுக்கோங்க, வாராகி உங்களை காத்துக்கிட்டு இருப்பா. இரவு பகல் எந்த நேரமும் நோய் வராமல் இருக்கும், எதிரிகள் தொல்லை நீங்கும். இவ ஒரு விஷ்ணுவினுடைய அவதாரத்தினுடைய பெண் சக்தி, இது ஒரு அவதாரம். அதனால் வாராகி வழிபடுவர்களுக்கு எதிரியே இருக்க மாட்டாங்க. ஆமாம், இவளை வாராகியை கும்பிட்டுக்கிட்டு இருக்கிற வீட்டில், அந்த வீட்டுக்குள்ளே யாராவது இந்த அம்மாவை பற்றி நினைச்சாலோ இது கெடுதல் நினைச்சாலோ அவங்களுக்கு உடனே என்ன ஆகும், ப்ராப்ளங்கள் வரும். மிருகத்தினுடைய சக்தியும் தேவகுணமும் கொண்ட வராகி பக்தர்களின் துன்பத்தை தாங்கி காப்பவள். அதனால் வீட்டில் உலக்கையில் பொட்டு வச்சு பூ சாத்தி வாராகியாக கூட வணங்கி வழிபாடு செய்யலாம். அதுபோல் விவசாயத்தில் இருக்கக்கூடியவங்க கலப்பை, அதையும் பொட்டு வச்சு அதையும் வாராகியாக நினைத்து வணங்கி வழிபாடு செய்யலாம். இப்படி வாராகிக்கு பொறுத்தளவில் வெள்ள மொச்சை, அதாவது வாராகி என்றாலே வரம் என்று பொருள். அதனால் அதர்வன வேதத்திற்கு இவர் தலைவியாகவும் இருக்கிறாள். வெள்ளை மொச்சை பருப்பை வேக வச்சு தேன் மற்றும் நெய்யோடு கலந்து வராகிக்கு படைத்த பூஜை செய்தோம்னால் பணவசியம் அதிகமாகும், பொருளாதாரத்தில் வெற்றி உண்டாகும், வியாபாரம் செழிக்கும். அதே மாதிரி கருப்பு உளுந்த வடை, வராகி அம்மனுக்கு இஞ்சி பூண்டு கலந்து தோல் நீக்காத கருப்பு உளுந்தால் செய்யப்பட்ட வடை செஞ்சு அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணினீங்க அப்படின்னா, அதோடு மிளகு சேர்த்து கொஞ்சம் வடையில் செஞ்சிங்கன்னா, அதோடு வெண்ணெய் எடுக்காத ஒரு தயிர் சாதத்தில் பாலை உரபூற்றி வச்சு அந்த வெண்ணெய் எடுக்காமல் தயிர் சாதத்தை அம்பாளுக்கு பண்ணலாம். அதே போல் மிளகு சீரகம் கலந்த தோசையை சுட்டு அம்பாளுக்கு நைவேத்தியம் செய்யலாம். குங்குமப்பூவும் சர்க்கரையும் ஏலக்காயும் லவங்கமும் பச்சை கற்பூரமும் கலந்த பாலை அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணலாம். இப்படி கருப்பு எள்ளு உருண்டை, அதுபோல் சக்கரவள்ளி கிழங்கு, இதெல்லாம் அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணலாம். சுவாமி போட்டால் வச்சுக்கோங்க, நல்ல படம் வாங்கிக்கோங்க, எந்த கோவில் உள்ள படமாக இருந்தாலும் வணங்கிக்கோங்க. இல்லை ஒரு வேளை வீட்டில் வாடகை வீடு தான், அதுக்குன்னு ஒரு இடம் கன்னி மூலையில் வைங்க, வச்சு சாமியை கும்பிட்டு பாருங்கள். மனமுருகி ஒரு 10 நிமிஷம் மன உருகுங்க, தரித்திரம் போகும், தலைவலி போகும், நிம்மதி வரும், உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். இது மாதிரி செய்ய செய்ய கேட்ட வரமெல்லாம் கிடைக்கும். அவளுக்குன்னு நிறைய மந்திரம்லாம் இருக்குது. ஷியாமலாய வித்மகே ஹலஹஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரச்சோதியார். அப்படி இல்லையா, அம்பாளுடைய பீஜாட்சரம் வாராகி நமக, அது போதும். அதனால் இதை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம். புதன்கிழமையும் வாராகி வழிபாடு செய்யலாம், ஞாயிற்றுக்கிழமையும் வாராகி வழிபட்டால் நோய் நீங்கும். திங்கட்கிழமை அன்றைக்கி வழிபட்டோம் அப்படின்னா மனநல பாதிப்புகள் இருந்தால் நீங்கும். வீடு நிலம் தொடர்பான பிரச்சனைகளை செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி வாராகி அம்மனை வளர்க்கலாம். 108 தீபம் ஏற்றலாம். வீட்டில் ஒரு யாக வல்வி செய்யலாம், கடன் தொல்லைகள் போகும். குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னா புதன்கிழமை அன்றைக்கும் வியாழக்கிழமை அன்றைக்கும் இந்த அம்பாளுடைய மந்திரத்தை 1008 தடவை சொல்லலாம். குழந்தைகள் கல்வியிலேயும் சிறந்து விளங்கலாம். வெள்ளிக்கிழமை வழிபட நினைத்த காரியம் நடக்கும். அதே போல் இப்படி வாராகி அம்மன் இயற்கையிலேயே பல நல்ல அரிய நன்மைகளை எல்லாம் தருகிறாள். வாராகி அம்மனை வழிபட வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். காரணமே இல்லாமல் நம்ம மனதானது ஒரு பயந்துக்கிட்டு இருக்கு, காரணமே இல்லாமல் நமக்கு ஒரு பயம் கவ்வுது அப்படின்னா வாராகி அம்மன் கோயிலில் போய் விளக்கேற்றி தீபம் பெற்று அர்ச்சனை செய்துட்டு வரலாம். வாராகி அம்மனுடைய மாலை கோயிலில் கொடுக்குற பிரசாதத்தை வீட்டு நிலையில் கட்டலாம். தேவையில்லாத அசிங்க அவமானங்கள் வராது. வாராகி இருக்க பிடித்து கொண்டால் அப்பலுக்கற்ற முறையில் அவளே கதி என்று அவளை சரணாகிரி தர்மத்திற்கு போனவர்களை அம்பாள் கைதூக்கி விடுகிறாள். 7 ஜென்மத்திற்கும் என் பிள்ளை என் குடும்பமெல்லாம் செல்வாக்கோடு இருக்கணும்னா வாராகி வழிபாடு ஒன்று மட்டும்தான் வெற்றியை கொடுக்கும்.